தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் மூலம் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகபட்சமாக சென்னையில் சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் மொத்தமுள்ள 6,41 லட்சம் வாக்காளர்களில் 99.99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் 4,201 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கப்படவில்லை. விநியோகிக்கப்பட்டதில் 99.95% படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. 26,967 பேர் மட்டுமே படிவங்களை திருப்பி அளிக்கவில்லை. இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகளின் மூலம் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என 1 கோடி பேர் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் அதிகபட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக கூறப்படும் 10 மாவட்டங்களில் சென்னை முதலில் உள்ளது. சென்னையில் 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் சுமார் 15 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டில் 27,87,000 வாக்காளர்களில் 7 லட்சம் பேரை நீக்க உள்ளதாகவும், திருப்பூரில் 24,45,000 வாக்காளர்களில் 5,64,000 பேரை நீக்க உள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. கோவையில் 6,51,000 வாக்காளர்கள், காஞ்சிபுரத்தில் 2,74,000 வாக்காளர்கள், திருவள்ளூரில் 6,20,000 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் 3,25,000 பேரையும், ஈரோட்டில் 2,25,000 பேரையும், வேலூரில் 2,15,000 பேரையும், திருநெல்வேலியில் 2,15,000 பேரையும் நீக்க வாய்ப்புள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6,41 லட்சம் வாக்காளர்களில் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படும் பட்சத்தில் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் வாக்காளர் வரைவு பட்டியலில் 5,44 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெறுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.